அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு Mm Sha கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, மாம்பழம் அண்ட் முட்டையை வச்சு ஒரு புது விதமான ரெசிபி நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டையை நல்லா உடச்சி வெளியே எடுத்து வச்சுக்கோங்க ஒரு 10 நிமிஷம். இப்போ நான் ஒரு ஃப்ரைங் பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஃபேன் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன், க்யூபாக வச்சுருந்தேன். இந்த மாம்பழத்தை வந்து நான் அடுக்கி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் க்ளோஸராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த 3 முட்டையை சேர்த்துக்கிறேன் ஒரு பவுலில். அதை வந்து நல்லா பீட் பண்ணிடுங்க. நல்லா வந்து கலந்துக்கிறணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதில் வந்து நான் 1/2 கப் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், வெல்லம் சேர்த்துக்கலாம். அதுவும் வந்து இதே கப் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து 3/4 கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கோதுமை மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் மைதா மாவு சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கோதுமை மாவு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா பீட் பண்ணிடுங்க. லம்ஸ் இல்லாத மாதிரி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க, வெஜிடேரியன் அப்படின்னா 1/2 கப் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. 3 முட்டைக்கு 1/2 கப் தயிர். 2 முட்டைனா அதோட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, 1/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செய்யலாம். இப்போ வந்து நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால் இருந்தாலும் சரி, காய்ச்சாத பால் இருந்தாலும் சரி, 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெய், அந்த பால் எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி கேக் பேட்டர் மாதிரி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக வேகும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது, உங்களுக்கு லேட் ஆகும். இப்போ இதில் வந்து நான் 1 டீஸ்பூன் அளவு காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன். காஃபி பவுடர் நீங்கள் எப்படியே சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம பால் சேர்த்தோல அதுலேயும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி ஸ்மூத் பேட்டராக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி இல்லைனா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லம்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ கரெக்டாக இருக்கும். நம்மளோட மாவு ரெடி. இப்போ நம்ம வச்சுருந்தோம் அந்த பேன், அதுவும் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ரெடி ஆகிட்டுருக்கு, கேரமல் ஆகிட்டுருக்கு. நம்மளோட பேன் ரெடியாக இருக்கலாம், கேரமல் ஆகி அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த பேட்டரை வந்து ஊற்றிக்கலாம். நல்லா எல்லா சைடும் நல்லா ஊற்றிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக கவர் ஆகணும். இப்போ இது மாதிரி ஊற்றிட்டு 2 தடவை நம்ம டேப் பண்ணிக்கலாம், அப்போ தான் உள்ளே வந்து பபிள்ஸ் எதுவும் இருக்காது. இப்போ மேங்கோ இருக்குல்ல, மாம்பழம் வந்து க்யூபாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மேலே உங்களுக்கு சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு பதில் நீங்கள் நட்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் போட்டாச்சு. இதை வந்து நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா வந்து லோ ஃப்ளேமில் இருக்கணும், அப்போ தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் வேகும். இப்போ 15 நிமிஷம் கழிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா வந்து எந்திரிச்சு வந்திருக்கு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நீங்கள் முட்டை மட்டும் சேர்த்தாலே நல்லா இவ்வளோ சாஃப்டாக வரும். நான் சப்போஸ் சொன்னால நீங்கள் முட்டை சேர்க்காமல் இருந்தால் நீங்கள் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து பின்னாடி சைடு வந்து திருப்பி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கிறேன். 2 சைடுமே நல்லா சூப்பராக வந்து கேரமல் ஆகி வந்திருக்கு. மேலே வந்து லைட்டாக ப்ரௌன் தெரியுதுல, அது வந்து கேரமலான சுகர் தான் அந்த ப்ரௌன் கலரில் தெரியுறது. அந்த ஃப்ரூட்டோட வந்து கேரமல் ஆயிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணுற பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். கட் பண்ணும்போதே நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் எடுத்து காட்டுறேன் உள்ளெல்லாம் எப்படி இருக்குன்னு. நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா வந்து நம்ம நார்மலாக ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம மெயினாக யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட் வந்து மாம்பழம் தான். மாம்பழம் பார்த்தீங்கன்னா சில டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மாம்பழத்தில் வந்து நிறைய இம்யூனிட்டி பவர் இருக்குது, நம்மளோட கண்ணை நல்லா வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின் அண்ட் ஹேரை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும், செரிமானம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் மாம்பழம் சாப்பிடலாம், ஆனால் வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 டைம் தான், 2 கப் தான் சாப்பிடணும். அது எப்போ சாப்பிடணும்னா மார்னிங் காலையில் நீங்கள் சாப்பிடும் போது சாப்பிடலாம், அப்புறம் நீங்கள் வந்து மத்தியானம் சாப்பிடலாம். நீங்கள் வந்து இந்த 2 வேளையும் சாப்பிடலாம், நைட் டைம் மட்டும் சாப்பிடாதீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் தான் நான் என்ன ரெசிபிஸ் போட போகிறேன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். இது போல் நிறைய ரெசிபிஸ் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. இது போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். பை, see you, take care, stay home, stay safe.